வணக்கம். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் விற்பனை சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை பெற தங்களின் ஆவணங்களை ஜனவரி 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு நகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் வியாபாரம் செய்பவர்களில் இதுவரை விற்பனை சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை பெறாதவர்கள் ஜனவரி 27ஆம் தேதிக்குள் அலுவலக நேரத்தில் தங்களது பெயர், வியாபாரம் செய்யும் இடம் விவரம், ஆதார் அட்டை நகல் உள்ளிட்டவற்றை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இயங்கும் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நேரடி கள ஆய்வுக்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு விற்பனை சான்றிதழ் மற்றும் சாலையோர வியாபாரத்திற்கான அடையாள அட்டை வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடலில் உயிரிழந்த 4 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் தருவதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். கடலில் மூழ்கி இறந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி நேரு எம்எல்ஏ முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி கடலில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. கடலில் இறங்குவோர்களை தடுக்கவும், மீறி குளிப்பவர்கள் கடலில் இழுத்துச் செல்லும் போது அவர்களை உடனே காப்பாற்றுவதற்கும் நீச்சல் தெரிந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும். கடந்த 31ஆம் தேதி கடலில் மூழ்கி இறந்த 4 மாணவ மாணவியரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுவையில் நடைபெற்ற 56வது ஆண்டு பொன்விழா புதுவை மாநில கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் அணியினருக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 56வது பொன்விழா புதுவை மாநில கபடி சாம்பியன்ஷிப் 2024 பெண்களுக்கான இறுதிப் போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில கபடி போட்டியில் முதல் 2 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு எனது சொந்த நிதியிலிருந்து 15,000 ரூபாய் அளிக்கிறேன். விளையாட்டு வீரர்களுக்கு புதுவை அரசு என்றும் துணையாக இருக்கும். மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் என்ற அடிப்படையில் நானும் உறுதுணையாக இருப்பேன் என்றார். தொடர்ச்சியாக போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் அணியினருக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கபடி சங்க தலைவர் விஜயராணி, காவல் ஆய்வாளர் ஜெயராமன் மற்றும் கபடி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை விளைவிக்கும் பாதுகாப்பின்றி உள்ள மின் கம்பங்கள் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் மற்றும் காரைக்கால் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளை உள்ளடக்கியது. தினந்தோறும் காரைக்கால் கடற்கரைக்கு நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அதேபோல ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் கடற்கரையை சுற்றி பார்க்க வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் வாசிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ள கடற்கரை பகுதிக்கு வருகின்றனர். இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பயன்படுத்தும் சுற்றுலா தலமான காரைக்கால் கடற்கரை பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை சரியாக பராமரிக்காத காரணத்தினால் அங்குள்ள மின் கம்பங்களில் மின் வயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெளியில் தெரியும்படி உள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளோ சிறுவர்களோ யாரேனும் அதன் மேல் கை வைத்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து மின்துறைக்கு தகவல் அளித்தும் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை எனவும், உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வெளியில் தொங்கும் மின் வயர்களை சரி செய்து கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. திருவள்ளுவர் தினத்தன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இங்கு வரும் அனைத்து கள், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களிலும் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் யூடிசி பணியிடங்களுக்கு தேர்வான 104 நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த மாதம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுச்சேரி அரசில் மேல்நிலை எழுத்தர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஜூலை 26ஆம் தேதி நடந்தது. இந்த தேர்வில் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பின்வரும் அட்டவணைப்படி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். அதன்படி இதில் பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், துணை தாசில்தார் பதவிக்கு குறையாத வருவாய்த்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட குடியுரிமை, ஜாதி உள்ளிட்ட அசல் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அறிவிக்கப்பட்ட தேதி மற்றும் உரிய நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர தவறினால் தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தலைமை செயலகம் 3வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் வரும் பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடைபெறும். அதன்படி 1ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை 35 பேருக்கும், 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை 35 பேருக்கும், அன்று பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை 34 பேருக்கும் என மொத்தம் 104 பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் IRPN காவலர்களுக்கும் பதவி உயர்வு அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளராகவும், துணை உதவி ஆய்வாளராக 25 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு கொடுக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோன்று IRPN காவலர்களுக்கும் பதவி உயர்வு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். தொடர்ந்து இதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் இதற்கான உத்தரவை உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ளார். புதுவை பல்கலைக்கழகத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு நடந்த பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரது வருகை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 29ஆம் தேதி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதன் பின்பு புதுச்சேரி அரசு சார்பில் நடக்கும் விழாக்களில் பங்கேற்க உள்ளார். இதற்காக துணை ஜனாதிபதி துவக்கி வைக்க உள்ள திட்டங்களை பட்டியலிட்டு சமர்ப்பிக்க அரசு துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு மேற்கொண்டு வருகிறது. உழவர் திருநாளான வரும் 17ஆம் தேதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி புதன்கிழமையன்று விடுமுறை அளித்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன்பு உழவர் திருநாள் வரையறுக்கப்பட்ட விடுமுறை பட்டியலில் இருந்தது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும். இதற்கான உத்தரவை உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ளார். பொங்கலையொட்டி இன்று சனிக்கிழமை முதல் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்களுக்கு பொங்கல் விடுமுறை நாட்களாக வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் 6 பல்நோக்கு ஊழியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் 6 MTS ஊழியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி MTS செக்யூரிட்டிகள் 4 பேரும், MTS ஹவுஸ்கீப்பிங் 2 பேரும் மாற்றப்பட்டுள்ளனர். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளிக்கல்வி உயர்நிலை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வருகிற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மின் கட்டண உயர்வை கண்டித்து காரைக்காலில் SDBI கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்துவதை நிறுத்த வேண்டும். ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தும் பணியை கைவிட வேண்டும். விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கும் மின்சாரத்திற்கு வரி விதிக்கும் விதமாக மின் மீட்டர் பொருத்துவதை நிறுத்த வேண்டும். மின்துறை ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி SDBI கட்சி சார்பில் காரைக்காலில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் கண்டன உரையாற்றினார். புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் புதுச்சேரி மின்துறையை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் கண்டக்டர்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் கண்டக்டர்ஸ் 25 பேருக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு வரும் 19ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடக்கிறது. புதுவையில் பள்ளி கல்வித்துறையில் உள்ள 3வது கருத்தரங்கு கூடத்திலும், காரைக்கால் மற்றும் மாஹேவில் முதன்மை கல்வி அலுவலகங்களிலும், ஏனாமில் கல்வித்துறை அலுவலகத்திலும் இந்த பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஒரே பள்ளியில் 3 ஆண்டுகள் பணியாற்றிய தற்போதைய கண்டக்டர்ஸ் அதே பள்ளியை தேர்வு செய்யக்கூடாது. கோரிக்கை மற்றும் விருப்பத்தை நிராகரிக்க பள்ளி கல்வி இயக்குநருக்கு உரிமை உள்ளது. இதற்கான உத்தரவை கல்வித்துறை துணை இயக்குனர் விர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்த ரவுடிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி வீட்டிலிருந்து மாயமானார். அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் கடத்தல் பிரிவில் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் 4 நாள் கழித்து சிறுமி வீடு திரும்பினார். அவரை விசாரித்ததில் அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் ரவுடி ராஜ் என்கிற ரமணா சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி வில்லியனூர் உத்திரவாகினிப்பேட் பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. அதன் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் ரவுடி ரமணாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் மீது புதுச்சேரி போக்சோ கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட ராஜ் என்கிற ரமணாவுக்கு போக்சோ பிரிவில் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, சிறுமி கடத்தலுக்கு 3 ஆண்டு கடுங்காவல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 4000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்கவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி விகிதம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி அகவிலைப்படி உயர்வதன் மூலம் ஏற்படும் கூடுதல் செலவினங்கள் காவல்துறையின் வரவு செலவு திட்ட விதிகளுக்குள் வைக்கப்படும். தற்போதுள்ள விதிகளின்படி ஒரு நாளைக்கு ஊர்காவல் படை வீரர் 1027 ரூபாய் ஊதியம் பெறும் நிலையில் 29 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1056ஆக உயர்த்தப்படுகிறது. இந்த ஊதிய உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுநரின் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டத்துறை செயலராக மாவட்ட நீதிபதி சத்தியமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல்படி தமிழக மாவட்ட நீதிபதி டாக்டர் LS சத்தியமூர்த்தி புதுச்சேரி அரசின் சட்டத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஆணையை தலைமை செயலர் ராஜீவ் வர்மா வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.